ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குக்கிங் வித் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து சூப்பர்வான கேரளா ஸ்டைலில் நேந்திரம் பழம் வச்சு பழம்பூரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, சுகர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஏலக்காய் பவுடர் ஆப்ஷனல் தான். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு எந்த அளவுக்கு மாவு நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நல்லா குழஞ்சி பழுத்துக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எப்பவும் போல் வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த மாலை நல்லா 2 பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி நல்லா டிப் பண்ணி காஞ்சிக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர்வான கேரளா ஸ்டைல் பழம்பூரி ரெடி. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக நேந்திரம் பழம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.